Hello friends, welcome to Spice Up. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு fish market வீடியோ பார்க்க போறோங்க. இங்க வந்துட்டு என்னென்ன வெரைட்டி fish இருக்கு, அப்புறம் நம்ம என்ன வாங்கி இருக்கோம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. ஓகேனா. இன்னைக்கு நம்ம மீன் வாங்குறதுக்காக கடைக்கு வந்திருக்கோங்க. இந்த கடையில எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் மீன்லாம். இன்னைக்கு ஒரு பெரிய வஞ்சரம் fish வந்து என்னன்னா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு வாங்கிக்கோங்க சொல்லிருக்காங்க. சோ இதுல இருந்து தாங்க நம்ம இன்னைக்கு பீசஸ் வாங்கிட்டு போறோம். இது வந்து வஞ்சரம்லயே வந்து சின்ன சின்ன சைஸ்ங்க. அப்புறம் இது வந்து Black Pomfret. இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷா தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு அப்புறம் வந்துட்டு ஐல மீன் இருக்கு. அந்த பிங்க் கலர் வந்துட்டு சங்கரா மீன். இந்த சங்கரா மீன் வந்துட்டு குழம்புக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. வஞ்சரம் ஃப்ரை பண்ணிட்டு இத குழம்பு வச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு இதுல 1 கிலோ வாங்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த மீன் கடைக்காரனா நமக்கு சங்கரா மீன்லயே வந்து ஃப்ரெஷ்ஷா ஒரு 1 kg போட்டாச்சு. இதோ இப்போ நமக்கு இத கட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம இங்க நிறைய வேற வெரைட்டி ஃபிஷ்ஷும் இருந்துச்சு. இப்போ வந்து இந்த பக்கம் பாறை, அப்புறம் நண்டு, அதுக்கு அப்புறம் இது பாத்தீங்கன்னா கடல் கெளுத்தி, நெத்திலி இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இது வந்து கடல் கெளுத்தி மீனுங்க. அப்புறம் அந்த பக்கம் மத்தி இதெல்லாம் ஃபுல்லா வச்சிருந்தாங்க. சரி இப்போ நம்மளோட வஞ்சரம் மீன் வந்து க்ளீன் பண்றதுக்கு எடுத்துட்டு போயாச்சு. சோ இப்போ இத வந்துட்டு எப்படி க்ளீன் பண்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வஞ்சரம் மீன் கட்டிங் வந்துட்டு எப்படி பண்றாங்க அப்படினு பார்க்கலாம் வாங்க. நல்ல ஷார்ப்பான நைஃப் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லா பண்றாங்க. ஸோ வந்து வஞ்சரம் ஃபிஷ் வெட்டுறதுக்காக வந்து கத்தி வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணுங்க. ஸோ இல்லைன்னா பீஸ் கரெக்டாக வராது. அதுக்காகவே வந்து தனியாக கத்தியை வந்து பதம் பண்ணிக்கிறாங்க, பெரிய கத்தியை. ஸோ இப்போ இந்த கத்தியை பதம் பண்ணிவிட்டு அவங்க வந்து கட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ நம்ம சென்டர் பீஸ் கேட்டிருந்தோம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஹெட் பீஸ் வேணாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இப்போ இந்த சென்டர் பீஸ்லேருந்து ஒரு 1 kg கேட்டிருந்தோம். ஸோ அதனால் இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நமக்கு கேட்ட மாதிரி சென்டர் பீஸ் வந்து க்ளீன் பண்ணியிருக்காங்க. இதில் தான் நம்ம 1 kg வேணும்னு சொல்லியிருந்தோம். மீன் வந்துட்டு 1500 ரூபாய் கிலோ சொன்னாங்க. இதே சின்ன மீன் எடுத்தோம் அப்படின்னா 1200 ரூபாய். பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய மீனாக எடுக்கிறது தான் பெஸ்ட்டு. பீசஸ் வந்துட்டு நம்மளுக்கு பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். ஃப்ரைக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பீஸ் வேண்டான்னு சொல்லிட்டோம். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு 1 கிலோ போட போகிறாங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் கரெக்டான பீசஸாக கட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 2 காயை சேர்த்து வச்சா எவ்வளோ அகலம் இருக்கும் அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. பெரிய பெரிய பீசஸாக இருந்தது. இதில் வந்து 4லேருந்து 5 பீஸ் தான் வந்துச்சு. அதுவே கிட்டத்தட்ட 1 கிலோ வந்துருச்சுங்க. அவ்வளோதான். ரொம்ப பொறுமையாக நீட்டாக கட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான பீசஸை வந்து கட் பண்ணி வாங்கியாச்சுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷான வஞ்சரம் ஸ்லைசஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போது இந்த வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரையோட ரெசிபி வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.